வணக்கம். 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட் யூனிட்டில் சேகர் தத்தாத்ரி எழுதின சீ டர்ட்டில்ஸ் அப்படிங்கிற ப்ரோஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். உலகம் முழுக்க 7 டைப்ஸ் ஆஃப் மெரைன் ஆர் சீ டர்ட்டில்ஸ் இருக்கிறதாகவும் அதில் 5 இந்தியன் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அந்த 5ம் த ஆலிவ் ரெட்லி, த ஹவுக்ஸ்பில், த க்ரீன் சீ டர்ட்டில், த லாகர் ஹெட், த லெதர் பேக். இந்த 5னுடைய இமேஜஸும் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் த ஆலிவ் ரெட்லே, இது 35 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. லார்ஜஸ்ட் ஸ்பீசிஸ்னால் த லெதர் பேக், இது 2.2 மீட்டர் வளரக்கூடியது. 700 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். இந்த 5 வகையான ஸ்பீசிஸ் நம்ம இந்திய கடற்கரையில் காணப்பட்டாலும் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கக்கூடியது ஆலிவ் ரெட்லி தான். இந்த மேலே இருக்குல்ல, அதுதான் ஆலிவ் ரெட்லி. இந்திய கடற்கரை பகுதிகளில் காமனாக பார்க்கக்கூடியது. 35 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. நடுவில் பிளாக்காக இருக்குல்ல அதுதான் த லெதர் பேக்கு, இது 700 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. அடுத்தது அரபேடாங்கிறது மாஸ் நெஸ்டிங்கான ஒரு பிளேஸ். இந்த டர்ட்டில்ஸ் எல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல முட்டையிடும். அது அதிகப்படியாக முட்டையிடக்கூடிய உலகத்தில் 3 பிளேசஸ் இருக்குது. அந்த 3 பிளேஸில் ஒரு பிளேஸ் இந்தியாவில் ஒடிசா கடற்கரை பகுதிகளில் இருக்குது. முட்டையிடக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்த்லேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த ஃபீமேல் டர்ட்டில்ஸ் கடற்கரை பகுதிக்கு முட்டையிடும். 45 சென்டிமீட்டரில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதில் கிட்டத்தட்ட ஒரு சீ டர்ட்டில் 100 முட்டைகள் வரைக்கும் இடும். அந்த முட்டைகளுடைய சைஸ் டென்னிஸ் பால் சைஸில் இருக்கும். அந்த சன்லைட்லேயே அது இன்குபேட் ஆகும். 45லிருந்து 60 நாட்கள் அது இன்குபேட் ஆகி அந்த ஹேச்லிங்ஸ், அந்த குட்டிகள் வெளிவரதுக்கு டைம் எடுக்கும். இதில் அது சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, லோக்கல் பீப்புள்ஸ் அதை தேடி கண்டுபிடிச்சி உணவுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஜாக்கல்ஸ், நரிகள், டொமஸ்டிக் டாக்ஸு, பிக்ஸு எல்லாமே அதை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ப்ராப்ளம்ஸும் அதுக்கு இருக்குது. இதில் வினோதமானது என்னென்னா, 27 to 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அந்த மணற்பரப்பில் இருந்தது அப்படின்னா, அதிலிருந்து முட்டைகள்லேருந்து வரக்கூடியது எல்லாமே மேல் ஹேச்சிங்ஸாகவும், 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேலே இருந்ததுன்னா ஃபீமேல் ஹேச்லிங்ஸாகவும் வரும். அதனால் 29 to 30 டிகிரி இருக்கும் பொழுது தான் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே கலந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு ஹேச்லிங்ஸ் வெளியில் வரும் பொழுது அதனுடைய எடை 20 கிராம் இருக்கும். அந்த 20 கிராம் கடற்கரையிலிருந்து தண்ணிக்குள்ளே போகிறதுக்குள்ளே நிறைய பறவைகளும் கிராப்ஸ், நண்டுகளும் அதை வேட்டையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தண்ணிக்குள்ளே அது மீறி போயினாலுமே அங்கே இருக்கக்கூடிய ப்ரெடேட்டர்ஸ், கடல்வாழ் மிருகங்கள்னால அதுக்கு பிரச்சனைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வளரும் பொழுதும் நம்மளுடைய மோட்டார் போட்ஸு, பிளாஸ்டிக்கு, பொல்யூஷன்னாலேயும் ப்ராப்ளம்ஸ் வருது. இப்படி ஒரு ஹேச்லிங்ஸ் வெளியில் வளர்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 ஹேச்லிங்ஸ் வந்ததுன்னா ஒன்று தான் முழுசாக சர்வை ஆகக்கூடியதாக சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அப்படி வளரக்கூடியது ஃபீமேல் ஹேச்லிங்ஸாக இருந்தால் எங்கே பிறந்ததோ அங்கேயே திரும்ப தன்னுடைய முட்டையிடுமாமா. இந்த ப்ரோஸ் எழுதுனது சேகர் தத்தாத்ரி. இவர் ஒரு அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டிவ் ஃபிலிம் மேக்கர், வைல்ட் லைஃப் ஆர்டிகல்ஸ் எழுதக்கூடியவர். இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் SSTCN அப்படின்னு ஒன்று இருக்குது. இதனுடைய ஃபுல் எக்ஸ்பென்ஷன் வாலண்டியர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் நெட்வொர்க். இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ.